முத அறிமுகப்படுத்தினேன் மேடையில். கொட்டையை விடுறானா அவன் மனுஷன் தானே, அப்புறம் என்ன காண்டாம இருக்கம்மா கொட்டையை விடுதான். ஆனால் எங்கள் அன்னை மாதிரி அறிவாளி யாருமே கிடையாது. கொட்டையை விட்டு தானே உனக்கு தெரியும். சட்டி ஓடாமல் உட்காந்துருக்கேன். சட்டி ஓடல எப்படா கரெக்டாக கண்டுபிடிச்ச? நீ அங்கே வரும்போது வெதரை அடிச்சாடா. இதே வேற தீச்சட்டி எடுக்கிற மாதிரி போக சொல்கிறாங்க. போகிறதுக்கு தான் ரெடி ஆகிட்டு இருக்காப்ல. ஏன்ட்ட 3 தாளக்காரன் இருக்காங்க. தாங்க சம்பளத்தை கொடுத்து ஏற்றி விடு. ஆமாம், அப்புறம் எதுவுமே தெரியாமல் உட்காந்துக்கிட்டு இருக்கதா. 6 மணி பின்பாட்டு இசை அமது பாசத்துக்குரிய என அன்பு தம்பி. அப்போ தாளம் போடுறதுக்கு 3 பேர் இருக்காங்க. அவருக்கான ஊதியத்தை கொடுத்து விட்ருவோம். சரிதானே? உள்ளே எங்கேயும் போக மாட்டார், அங்கிட்டு போயிட்டு வருவாரான். ஆனால் நான் ஒன்று சொன்னால் நீங்கள் ஏற்றி விட்டுட்டே இருப்பாங்க. ஹார்மோனிய கலையரசு. டேய் அப்பண்டிஸ் ரமேஷ், கமான் மேடைக்கு ஃபாலோ மீ. தாளத்தையும் கொண்டு விட்டானா? சரி விடு. டேய் சைக்கிள் பல்ல பிடின்னு வந்து அடிக்கிறான். ஹார்மோனிய கலையரசு பின்பாட்டு இசையமது பாசத்துக்குரிய அன்பு தம்பி புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த டிஆர் மணிகண்டன் அவர்கள் ஹார்மோனியம் பின்பாடல். மணி செத்த குனி. ஓ மனசு சுத்தத்திலும் சுத்தமடா, இந்த பிள்ளை மனசு பித்தத்திலும் பித்தமடா. பித்த மனசு சுத்தத்திலும் சுத்தமடா, இந்த பிள்ளை மனசு பித்தத்திலும் பித்தமடா. தெய்வம் அது தாய்க்கு கீழதான், எந்த தாயவளும் சாமிக்கு மேலதான். அந்த தெய்வம் அது தாய்க்கு கீழதான், எந்த தாயவளும் சாமிக்கு மேலதான். பித்த மனசு சுத்தத்திலும் சுத்தமடா, இந்த பிள்ளை மனசு பித்தத்திலும் பித்தமடா. வெறும் கையை வீசி கொண்டு விறகு சுமந்து வித்து இரவா பகழா தினம் தினம் உழைச்சதும் சருகு பொறுக்கி வந்து சாதம் படிச்சு தந்து பசியே தெரியா மகனா வளர்ந்ததும் எத்தனை தாயிங்க நம்ம தமிழ்நாட்டிலே. என் தாய் அவளை போல் யாரும் இந்த ஊரிலே தியாகி யாரு தியாகி யாரும் இல்ல போடா. தாயின் கால வணங்கி கும்பிட்டுட்டு வாடா. அவதான் கோவில் அவதான் உலகம். பெத்த மனசு சுத்தத்திலும் சுத்தமடா, இந்த பிள்ளை மனசு பித்தத்திலும் பித்தமடா. தாயவளும் சாமிக்கு மேலதான். பெத்த மனசு சுத்தத்திலும் சுத்தமடா, இந்த பிள்ளை மனசு பித்தத்திலும் பித்தமடா. ஓ ஓ உலகத்திலே தாயை பிடிக்காதவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். பெற்ற தாயினுடைய புகழை பாடியதுக்காக தம்பி சூப்பர் தம்பி, வாழ்த்துக்கள் தம்பி. மிருதங்க சக்கரவர்த்தி மருமத்துமார் கோடையடி குமரன் பாசத்துக்குரிய அன்பு தம்பி விருதுநகர் மாவட்டம் காரியாவட்டி அருகாமல் உள்ள
தோப்பூர் மண்ணுக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கிறார் தோப்பூர் மருது அவர்கள் மிருதங்கத்தை இசைப்பார். மருது ఓ మూడు సాంగ్ கை தட்டலாம். சூப்பர். இவளை எனர்ஜியோடு இவளை வேகத்தோடு வாசிக்கிறான் என்றால் ரத்தம் சுத்தமாக இருக்கிறது. இன்னும் 2 வருஷம் கழிச்சு கொஞ்சம் சுணங்கிடுவேன், கல்யாணம் பண்ண போறேன். அப்புறம் மருது மிருதங்கத்தை இசைப்பார்கள்னு சொல்லுவேன். இந்த டம்பு ஒரே தட்டு பார்த்தேன். என் குழந்தையா வீடியோ காலில் இருக்கும் பேசிக்கிட்டு இருப்பேன். இவர் 3 உள்ள தகப்பேன் வாங்கப்போ. அது என்னப்பு பீடா கடை ஓட்டிருக்கிய. ஆனால் உண்மையிலேயே அதிரடி மன்னந்தேன். இவர் வாசிப்புக்கு முன்னாடியே நான் கைதட்டுவேன். சூர்யாவை பார்த்தாலும் கைதட்டுங்க யாராவது. அவ்வளோதான், நீங்கள் வீட்டுக்கு போ, கண்ணு வட்டுறான். மதுரை மேலூர் அருகாமையில் உள்ள சருகு வளையவட்டி கிராமத்துக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கிறான் அதிரடி மன்னன் என் அன்பு மாப்பிள்ளை சருகு வளையவட்டி சூர்யா. ஆல்ரவுண்டை சேர்ப்பார்கள். சூர்யா
வோல்டேஜ் கம்மி. மக்கா பிரிச்சுட்டேன். இல்லை இவ்வளோ தூரத்துக்கு கோபமாக அடிக்கிறான்னா பொண்டாட்டியோட சண்டை ஓட்டிருப்பாங்க. அந்த வெறியத்தை இங்கே அடிக்கிறது நங்குடி நங்குடி நங்குடின்னு. அவள எனக்கு இந்த நையாண்டி மேளம்னா ரொம்ப பிடிக்கும். உள்ள கூட அவங்க இருக்காங்க இங்கே. எனக்காக ஒரு நையாண்டி மேளம் ஒன்று வாசிங்க ப்ளீஸ். எனக்காக அது துண்டை வச்சாத்தே அந்த மேளம் வாசிப்பு வருமா? அப்போ என்னென்ன கிருத்திரம் பண்ணுறாங்க சொல்லுன்னு பொடியை போட்டுக்கோங்க. இப்போ உன் சேனத்தில் போட்டுருக்கு. உங்க அம்மா மேல சத்தியமா இது நையாண்டி மேளம். ஏண்டா இந்த கிருத்திர கூதிமேனே. சரி கேரளா ட்ரம்ப் அடி அடி. அது அமெரிக்க அதிபரா? இது சண்டை மேளம். சண்டை மேளம் குலசாமி மேல சத்தியமா அது சண்டை மேளம். சரி சண்டை மேளம் தான் விடு. ஏலை சண்டையில் தூர்ற மேளம். அவள இது மட்டும் அடிங்க. இப்போ நல்லா மறுபடியும் அடிங்க. அன்னைக்கு சொன்னேன்லடா திருப்பத்தூர் பஸ் ஸ்டாண்டில் ஒருத்தன் சாட்டைக்கிட்டு அடிச்சிருந்தேன். ஒருத்தன் சில்லறையை வாங்கிட்டு ஒரு பொம்பளை ஓடினான்னு சொன்னேன்ல. இவங்க தாண்ட அந்த வேலை பார்த்துருக்காங்க. அதே ஆனா ஓடுன பொம்பளை விஜயா இருக்காது, உள்ளியா இருந்தா யாரும். சிறந்த முறையிலே இங்கே சீன்தாளம் சேர்த்து கொண்டு ஒரே ஒரு விஷயம், நீ புதுக்கோட்டைக்குள்ள நாடகம் நடக்கும் போது போனா கூட நல்லது. இங்கே எங்கேயோ போய் தொலைஞ்சேனா நான் நாய் வெதர்ல கடிச்சிருந்தேன். வெளியே போயிட்டாப்லையா? பாசத்துக்குரிய அன்பு அண்ணன் புதுக்கோட்டை கே பார்த்திபன் சீன்தாளம். அதனைத் தொடர்ந்து என்னுடைய மாணவன் ரமேஷ் சீன்தாளம். அவன் தாளம் போடுறேன், நீங்க கையை உள்ள ஒரு லாட்டு சீட்டு வைக்கிறீங்களா? கொஞ்சம் பதவி கொடுத்தோம்னா ஏறி மேய்றாங்க. உன் வளர்த்திக்கெல்லாம் எப்படி போட்டு அடிக்கணும் முண்டை மலாப்பொடி மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்க. இப்படி ஒரு தொண்டையா செவரோட்டியை முழுங்கின மாதிரி பாட்டுக்கு தான் போட்டுருவோம் சார். எங்கள் வாத்தியாருக்கு சிசியே நான் வெளியே போயிருக்காரு. எங்கள் வாத்தியார் அவருக்கு சிசியே யாரு வெளியே போயிருக்காரு வகுத்த கலக்குதுன்னு சொல்லி. உங்களுக்கு பயந்துட்டுலாம் போல அவர். அது எங்க ப்ரோ அது எப்படி அன்னைக்கு அமைஞ்சிருக்கு? அதே மாதிரி இருக்கீங்களே நீங்களும். ஐயா அவர் சிசியன் ஐயா. ஆமாங்க. என்னையே சிரிக்க வச்சுட்டீங்க எல்லாருக்கும். ஆனால் எல்லாரும் நினைப்பாங்க நாடகத்தில் பூரா லூசு பேரெல்லாம் கூட்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் கிடையாது. 10 பேர்த்த சிரிக்க வைக்கிறதுக்காக நாங்களே கேவலப்பட்டுக்குருவோம். அது நீ சொல்லக்கூடாது. கம்பு கூட்ட சிரச்சு விட்டுக்கிட்டு அரைஞ்சி விடுப்பா. கரெக்டாக தாளம் போடணும். உண்ணம் இங்கே உண்ணம் மாறுங்கோ. அவ்வளோதான் விதி. ஐயா போய் சேர்ந்துட்டாரு. அவ்வளோதான். என்ன ஒன்று சொல்கிறேன், நீங்கள் பேசாமல் அமைக்கிட்டு இருங்க. அப்புறம் ஓன் சம்பளத்தில் கை வைப்பேன். அப்புறம் காலையில் அப்புறம் உளுந்த வாங்கி தர மாட்டேன். தொண்டியில் தாலி முள்ள பிறக்க விட்டுருவேன். நீ என்னடா பண்ணுற? நீ தாண்டா தாளம் போடணும். ஐயா இது கையில் இருக்கிற தாளம் பொங்கப்பா நான் மூடின்னு நினச்சிடாதீய. உன்னோட வச்சுக்கிட்டு கரெக்டாக போடணும்டா. ஏறு பூட்டிங்க
அவன் தரித்தினியம் பிடிச்சி இவனை ஆட்டிருச்சு. கடலோரம் எனக்கு வகுத்த கலக்குதுண்ணா. உங்களை நாடகத்துக்கு போட்டது எனக்கு கலக்கணும். பொத்திக்கிட்டு இருங்க, மூக்கத்தில் அரைஞ்சு அப்புறம் குளிராக இல்ல இவங்க சிரிக்கணும்டா, நீங்க எதுக்குடா சிரிக்கிறிய? மாசிலா காதலி மாறு. அம்மா இந்த மாடு இளங்குடி ஓட்டுருச்சு. ஆறு கருப்பியா மாடு தானே. இருங்கடா தம்பி, உன்னை உறுதியாக அரைஞ்சே வருவேன். அந்த ஆள் ஓடிட்டேன். அந்த மாட்டு வண்டிக்கு வந்துட்டேன். கரெக்டாக போடுறா. உசிலம்பட்டி பெண்குட்டி முத்துப்பே ஓம் விக்னேஸ்வரம் குரோம் நந்திர சுனாந்திரமணா ஓம் முத்துமாரியம் சுனாம் துராம் சுனாம் ஓம் கிளம்பலாம் சுமா ஓம் கிரம் சுனா துரா. வெள்ளி செவ்வாய்க்கு கம்மாயில் போய் மண்டி ஓடுங்க. என்ன வண்டி ஓட்டிறானே மாப்பிள்ள. அடிக்காதீங்கண்ணே, சீனக்கீன கழட்டிட்டு இவனு கிளம்பிடாம. என்னப்பு ஒரு வாய் போடுங்க, நல்லா போடுறேன். இல்லை நீ பேசுறதே தினாவட்டா பேசுற மாதிரி இருக்கடா. ஒரு வாய் போடுங்க, தாள நல்லா போடுறேன். நல்லா கெஞ்சி கேளு. வண்டி போடுறா கொடுங்க ஐயா. கரெக்டாக போடுறேன். சரிங்க. நான் என்ன நினைச்சேன், என்ன பத்தடிக்க சொல்லுங்கண்ணே, சொல்லுங்க, பாடுங்க. ரெடி ரெடியா? ரெடி. நான் ஒன்ன நினைச்சேன். ஆஹா அழகரு தவுடா. நான் ஒன்ன நினைச்சேன். ஆத்தி ஆத்தி ஐயோ கஜம் 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 சம்ப கஞ்சனம் பஜம் பஜம் அண்ணாத்த பாத்தியா அத்தக கே ஓ. போங்கடா எல்லாரும். ஆளு தெரிச்சு ஓடிக்கிட்டு ராமியா. ஒரு டூ வீலர் போயிட்டு கூட்டு வருது. ஒரு மசுரு வேணாம், காலையில் புதுக்கோட்டை சங்கத்தில் போய் படுக்க சொல்லு. அதனைத் தொடர்ந்து ஆடல் அரசி அபிநய சுந்தரி. உண்மையிலேயே அந்த பொம்பளை வந்ததுக்கு இந்த மண்ணு புண்ணியம் செஞ்சுருக்கணும். உண்மையிலே அந்த தண்டி பொம்பளை இலட்சுமி மகேந்திரா வேனில் ஏற்றிட்டு வருவானா? ஏற்கனவே மகேந்திரா வேணும், எஃப்சி போகாத வேணும். இதில் இந்த டான்ஸு கீரை முண்டை நடிச்சிட்டில் படுத்துக்கிட்டாலாம். படுத்தா சென்ட்ராக்ஸில் வளையுது. அவனும் கீரை போட்டிருக்கான். என் அன்பு அக்கா திருச்சியிலே தண்ணி போல வியாபாரம் பார்க்கக்கூடிய என் சிசியங்களுக்கு இன்னைக்கு தான் இற வைக்க போறேன். தேங்காய் உடையும் போதே எனக்கு தெரியும்டா. அன்னைக்கு விளக்காது. திருச்சி பொச்சி இல்ல அது விஜி, திருச்சி விஜி அவர்கள் டான்ஸ் அண்ட் காமிக். எம்மாடி காலையில ஊருக்காரங்க பேசுவாங்க. குடியே நைட்டு மருதவைய நாடகம் எப்படி இருந்துச்சு, அவங்களாம் சிரிச்சுக்கிட்டாங்க. நாங்களும் சிரிச்சா ஒரே சிரிப்பாத்தியா இருந்துச்சு. நாடகம் என்னன்னே தெரியலேன்னு. அவ்வளவுதான் முடிச்சு. நான் உண்மையிலேயே மனிதனுடைய இயல்பு மனதார சிரிக்கிறவங்களுக்கு வேர்வை வரும், எல்லாமே குறைஞ்சிரும். வாழ்த்துக்கள். சும்மா சிரிங்க, ஒன்றும் இல்லை. சிரிக்கிறதுக்காகத்தே நாடகம். நீ என்ன சொன்னாலும் சிரிக்கல, நீ போட்ட ஓடு அப்படி. உன்னை வேணா அடிச்சு விட்டாதே சிரிப்பேன். நகைச்சுவை மன்னர்கள், நகைச்சுவை மாமணிகள், மை ஸ்டூடெண்ட், மை மாணவர்கள் 2 பேரும் கிட்டத்தட்ட 3.25 அறிவு தான். என்ன செய்வாங்கன்னு எனக்கே தெரியாது. விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகாமல் உள்ள மாந்தோப்பு மண்ணின் மைந்தன் அன்பு மாப்பிள்ளை ஆனந்தராஜ் அவர்கள் ஒரு நகைச்சுவை மன்னனாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். 2.25 அடி உயரம், 142 கிலோ எடை. வெரி வெரி ஸ்ட்ராங் மேன். ஒவ்வொரு மடுவும் 14 கிலோ. யாரும் வெனக்கனை எடுத்து வந்து பேசக்கூடாது. மடுவில் அரும்பாரு. மை ஸ்டூடெண்ட் இந்த வரு வண்டு கடிச்சு போச்சு.
சொல்லி முடல இந்த முட்டை கடிச்சு போச்சு. வணக்கம்டா கருப்பு சட்டை. இந்தா ஓ இதில் ஓட்டாங்க வந்தேன். வெதரில் கடிக்கணும் ஆத்தின்னு நீ கிழக்க வளர்ந்து ஓடணும். உலக புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டுக்கு பேர் போனேன் பாலமேடு மண்ணுக்கு இந்த பச்சிலும் சிறுவனும் பேர் சேர்த்து கொண்டிருக்கிறான். பாலமேடு பப்ளு பப்ளு அவர்கள் மற்றொரு நகைச்சுவை மன்னனாக நடிக்க காத்து கொண்டு தெல்ல தெளிவாக ஒளி அமைத்துக் கொண்டிருப்பது கீதம் ஆடியோஸ் வெள்ளையபுரம். உண்மையிலே மைசெட் அருமை கீதம் ஆடியோஸ் வெள்ளையபுரம். வாழ்த்துக்களை கைதட்டு கொடுங்க. இங்கே யூடியூப் எடுத்து கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாளி அருகாமுள்ள காடமங்கலம் தம்பி முருகனுக்கு லைட்டாக அவருக்கு லாபம் கிடைக்குமா? அதனை தொடர்ந்து பக்கத்திலே உட்கார்ந்திருக்கிறான் என் அன்பு மகன் மம்பட்டி கண ஓடக்கூடிய வல்லமை படைத்தவன் விருதுநகர் மாவட்டம் நரிகொடி அருகாமல் உள்ள குருவினந்த மண்ணில் மைந்தன் மகன் பாண்டிக்கு ஒரு கைதட்டு ஆய்வர்தா போயிட்டானா? வாழ்த்துக்கள். நாடகத்தை காண வருகவர்கன இரு கரங்குப்பி அழைத்திருக்கிறார்கள். மருதவயல் புல்லூர் கிராமத்தார்கள் நாடக அமைப்பாளரும் அவர்களே தான். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். போயிட்டு வரவா. உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்து கொண்டிருப்பவன் ஆனந்தி ரேடியோ நடித்து கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம் என்னுடைய வாத்தியார் விருதுநகர் மாவட்டம் வீரசோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தைச் சேர்ந்த எஸ்எஸ் மணி ஐயா மாணவனும் நாம் பிறந்த என் சொந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் மானாமதிலிருந்து தாயமங்கலம் முத்துமாரி கோயிலுக்கு செல்கின்ற பாதையிலே வலதுபுறமாக 600 வருஷம் உடமறந்தேன் படுக்க கள்ளிச்சேரி காளிமுனியன் அருளோடு கள்ளிச்சேரி கிராமத்திலே நான் ஒரு விவசாயி மகன் என்பது எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி ஐயா. பெருமையாக இருக்கும். விவசாயி மகன் இந்த வாப்பு என் தம்பிடா. கள்ளிச்சேரி கிராமத்திலே பிறந்தாலும் தன்னால் இயன்ற உதவியை இல்லாததற்கு செய்வன் தான் உலகத்திலே தமிழன். அப்படித்தான் நம்ம அப்பா அம்மா சொல்லி வளர்த்துருக்காங்க. நம்ம தாய் அன்னைக்கு சோறு ஊட்டும் போது போதும் போதும்ன்று நம்ம சொல்லும் போது பக்கத்து வீட்டு குழந்தை வரும்போது மிச்ச சோத்தை நம்ம தாய் அந்த குழந்தைக்கு ஊற்றுவார். எல்லாரும் கவனித்தது ஒன்று. அதே உண்மை. அம்மா தான் நம்ம சொல்லி வளர்ச்சி பசினா அப்படித்தான்டா பிறருக்கு உதவி செய்யணுனால தான். எங்கள் அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமல் நொச்சுகுளம் கிராமத்தில் எத்தனை பேர் வந்தாலும் நான் உயிரோடு உள்ளவரை காப்பாற்ற முடியும். ஏனென்றால் நான் ஓரளவுக்கு நடிக்க தெரிந்த ஒரு கோமாளி 30 நாளும் நாடகத்துக்கு சென்று உங்களை காப்பாற்றி விடுவேன். எம்கேஆர் அன்பாலயம் என்ற ஒரு ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர். உங்கள் அத்தனை பேர் ஆசையோடு திரைப்பட நடிகராக இருந்தேன். மீண்டும் திரைக்கு போய்விட்டு 2027 நாடக மேடையிலே கோமாளியாக தோன்றுவேன். அடியன் எம்கேஆர் பபுன் காமிக் மற்றும் பல வேடங்கள் நடிக்கிறேன். போயிட்டு வர்றேன். இந்த பொம்பளை வருவா பார்த்து யாரும் கையை விட்டுறக்கூடாது. ஏன்னா அது எலக்ட்ரிக் ட்ரெயின் அடிச்சிடும். ஏன்னா நீங்கள் நினைக்கிறீங்க டான்ஸு கொஞ்சம் வயசு பிள்ளையாக வேணும் அழகாக வேணும்னு. ஒரு சிலர் தான் இருக்கிறார்கள். அப்படி அழகான பிள்ளைகளை நாம் நெருங்க முடியவில்லை. காரணம் புருஷன் ரைட் சைட்லேயே உட்கார்ந்துருக்காங்க. லேசாக இடுப்பை தொட்டதுக்கு ஆள் சேர்க்கிறான் என்னை வெட்டுவதற்கு. நான் என்ன செய்வது? நான் என் தம்பிகளை மடிய வைக்கிறதுக்காக இடுப்பை தொட்டால் அவங்களுக்கு ஏதாவது நீர் கசி வரும் மூடாய் கொள்ளும் என்பதற்காகத்தான் அதை செய்தேன். அதற்கு பாலியல் வன்கொடுமை. நான் அதிலிருந்து யாரும். ஆனால் இன்னைக்கு வந்திருக்க விஜயை நம்ம என்ன வேணால் செய்யலாம். ஏன்னால் அவளை ஒரு ஊத்தம் உண்டை என் அக்கா. ஏன்னா என்ன வேணா செய்யணும். ஏன் சொன்னா மற்ற பிள்ளைகள் எல்லாம் 2 வடி 3 வடி போட்டு ஆட்டலாம். இது ஒரு சிப்பத்தை போட்டு ஆட்டினாலும் பெல்ட் தேய்மானங்கள் கிடையாது. கிரீஸ் மட்டும்தான் வாரம் அடிக்க வேண்டும். நான் போயிட்டு வருகிறாள் அடுத்த முண்டாட்டி தான். அதுவும் வாடகை தான் 6300 வாடகை. என் புரிச்சின்னு சொல்லித்தே அனுப்பியிருக்கேன். லேசாக கீரல் பட்டா 800 சார்ஜ் என்று. நான் என் மாணவர்களை பார்த்து கொள்வது என்னுடைய கடமை. ஏன்னா அவங்க படக்குன்னு வாய் வைக்கக்கூடிய தன்மை. போயிட்டு வரேன். டான்ஸுக்கார கிறுக்கு முண்டை ரெடி ஆயிட்டியாடியா. இளைஞர்கள் எல்லாம் காத்திருப்பது உனக்கு தான் அடியா. அடி வாடி வாடி திருச்சி விஜி அவடைய கட்டி ஆடி டான்ஸுக்கார விஜி உள்ள வெளிய வாடி.